வணக்க நண்பர்களே, துபாயில் புதிய போக்குவரத்து சட்டங்கள் மற்றும் திருத்தங்கள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன. 2017 ஜூலை 1ஆம் தேதி முதல் புதியதாக லைசன்ஸ் எடுக்கும் அனைத்து டிரைவர்களுக்கும் 2 வருட லைசன்ஸ் மட்டுமே வழங்கப்படும். அமெரிக்கத்தை சேர்ந்தவர்களுக்கு மட்டும் ஒவ்வொரு 10 வருடத்திற்கு ஒரு முறையும், வெளிநாட்டவர்களுக்கு 5 வருடத்திற்கு ஒரு முறையும் புதுப்பிக்கப்படும். ஆனால் ஏற்கனவே நடைமுறையில் உள்ள சட்டத்தின்படி லைசன்ஸ் பெற்றவர்களுக்கு மட்டும் அடுத்த புதுப்பித்தல் தேதி வரை பழைய நடைமுறையே செல்லும். அமெரிக்க தேசிய போக்குவரத்து சபை வழங்கும் அறிவுரைக்கேற்ப குறிப்பிட்ட சில வகையினருக்கு 1 வருடத்திற்கு அல்லது அதற்கும் குறைவான காலத்திற்கே லைசன்ஸ் வழங்கப்படும். ஆனால் அந்த குறிப்பிட்ட வகையினர் யார் என்பது குறித்து செய்தித்தாளில் விவரம் எதுவும் இல்லை. அதேபோல் நாள்பட்ட தீராத வியாதிஸ்தார்கள், வலிப்பு நோய், கடும் நீரிழிவு உள்ளவர்களுக்கும் லைசன்ஸ் முற்றிலும் வழங்கப்படாது. மேலும் சுகாதாரத்துறையுடன் இணைக்கப்பட்டுள்ள கணினி வழி தொடர்பு மூலம் இத்தகைய டிரைவர்களின் உடல்நலம் குறித்து தகவல்கள் பெறப்படும். குடியிருப்பு பகுதிகளில் இயக்கப்படும் வாகனங்கள் 40 கிலோமீட்டர் வேகத்தில் மட்டுமே செல்ல வேண்டும். வாகனங்கள் அதிக சத்தம் எழுப்பவும், மருத்துவமனைகள், பள்ளிக்கூடங்களின் அருகில் செல்லும் பாதசாரிகளை அச்சுறுத்தும் வகையில் இயக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. பஸ்களுக்கு என தனி தடம் மற்றும் நேரத்தை ஒதுக்கி தருவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. எலக்ட்ரிக் ஸ்கூட்டர், பாலைவன பைக் உட்பட அனைத்தும் கட்டாய பதிவுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் இத்தகைய வாகனங்களை மணல் மற்றும் பாலைவெளிகளில் மட்டுமே இயக்க வேண்டும். 10 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகள் மட்டுமே வாகனங்களில் முன்பக்கம் அமரவும், கட்டாயம் பாதுகாப்பு பெல்ட் அணியவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. வாகனங்களின் முன்பக்கம் அமரும் பெரியவர்களோ 10 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகளோ பாதுகாப்பு பெல்ட் அணிய தவறினால் டிரைவர் மீது 400 திராம் அபராதமும் 4 கரும்புள்ளிகளும் விதிக்கப்படும் என்பது போன்ற பல புதிய சட்டங்கள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன. இந்த மாதிரி பல அரபு நாட்டு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம கவ்வாய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.